ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபர்கட் மேரேஜோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். போன பாட்டில் நம்ம ஜங்கு கூட பிளாக் மேஜிக்கில் இருக்கிற பட்டர்ஃப்ளையை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளையை பிடிக்க வந்துருப்பாரு. இப்போ படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்கட்டும் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். பட்டர்ஃப்ளை கிடையாது, அது ஒரு மேஜிக் பவருங்கிறது சுகா கண்டுபிடிச்சிருவாருங்கிறதுனால ஜங்குக் டக்குன்னு அந்த பட்டர்ஃப்ளை அங்கேருந்து பறக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பறக்க வச்சா ஹயா அங்கே உன்னை பார்த்து பயத்தில் நாங்கள் தான் பயப்படுறோன்னு பார்த்தா பட்டர்ஃப்ளையும் பயந்து பறந்துடுச்சு. பிளாக் போகாத என்னை விட்டுட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுக்கு அங்கிட்ட இங்கிட்டுன்னு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா சுகாவுக்கு டவுட்டுக்கு மேலே டவுட் ஆகுது. ஏன்னா அது நார்மல் பட்டர்ஃப்ளை இல்லை, அது ஏதோ ஒரு பர்சன்டோட பவர் தான் அப்படிங்கிறத நல்லாவே அவர் நோட் பண்ணிடுவார். ஆனாலுமே அந்த பட்டர்ஃப்ளையை துரத்தி பிடிச்சி நம்மகிட்ட கரெக்டாக சுகா கிட்ட கொண்டு வந்து நீட்டுறாரு. நீங்கள் பாருங்கள் ஹயாங், இது என்னோட பெட், தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க, பாவம் அது உங்களை பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹயாங் உன்னை எதுவும் பண்ண மாட்டார், என்னோட பெட்டில் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பார்த்து நீட்டுறாரு. இந்த மாதிரி நாட்டே இந்த மாதிரி அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ இதை எதுவும் பண்ணால் செம்மையாக நம்மகிட்ட டென்ஷனும் ஆவான், கொஞ்சம் பெயினும் ஆவான். இல்லாத போது இவன் இது என் முன்னாடி வரட்டு, அப்போ வச்சுக்கிறேன் இந்த அப்படிங்கிற மாதிரியா இந்த மேஜிக் பவரை நோட் பண்ணிவிட்டு சரி டயாங், நான் கொஞ்சம் ஒர்க்காக அதர் பிளேஸ்க்கெலாம் போகிறேன், இனியாவது கிங்டம் விட்டு வெளியே போகாமல் இருங்க ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பற்றிட்டுனா ஓகே சுகா, நான் டேட்டை சொல்லி புரிய வைக்கிறேன், முதல்ல நீ கரெக்டாக ஆயிருடா, அப்போ தான் அவனை சொல்லி நீ கிளியர் பண்ணுவேங்கிற மாதிரி கொஞ்சம் வான் பண்ணபடி திட்டிட்டு கிங்டம்மை விட்டு எங்கேயும் போகாத கிங் இல்லாத பிளேஸில் நீ தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா வந்து நம்ம டேக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, அதுக்காக ஒரு பிளாக் மேஜிக்கை ரெடி பண்ணி டேயை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தான் அதர் பிளேஸ்க்கு போவார். அவரோட ஹெட் மெஜிஷியனுக்கிட்ட இந்த மாதிரி நம்ம டேட்டை எதையுமே சொல்லாமல் சுகாவோட ஃப்ரெண்டு ஜேகப்பும் இன்னும் 2-3 பர்சன்ஸ் நம்ம சுகாவுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே அந்த ஹெட் மெஜிஷியனை நோட் பண்ணி அவங்க இருக்கிற அந்த சீக்ரெட்டான பிளேஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி அந்த சீக்ரெட்டான பிளேஸ்க்கு போனால் இப்போ டேயை சேவ் பண்ணதுக்கு அந்த பிளேஸில் இப்போ நம்ம சுகா கிடையாது, கிங்டமில் நம்ம ஜிமினை கூட தான் நம்ம டே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம சுகா சைடை தான் காட்டுது. இப்படி காட்டுனா சுகா அந்த மெஜிஷியன்கிட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஜங்குக்கு அந்த பிளேஸ்க்கு வந்தால் அந்த ப்ளூ மூன் வந்துருச்சுங்கிற மீதி அவர் என்னெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அப்போ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சுகா, டேயை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி வை, இப்போதைக்கு டேக்கு மேரேஜ்ன்ற மாதிரி எதையுமே திங்க் பண்ணாத, மேரேஜை பற்றியும் பேசாத, டேயை கிங்டம்லேயே லாக் பண்ணி வை, கிங்டம் விட்டு வெளியே போக அலோ பண்ணாத, அப்புறம் அப்படி ஒரு வேளை எல்லா டைமும் ஒருத்தர் மீட் பண்ணி லவ் ஃபீல் ஆகி ஒருத்தரோட லவ் ஒருத்தருக்கு சொல்ல முடியாமல் அந்த டெட் ஆகிற அந்த மூமெண்ட்டும் அந்த பெயினும் எந்த திருப்பும் நடக்கும். அதனால டேயை நீ சேஃபாக பார்த்துக்கணும், அதுவும் இன்னும் 1 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக இவங்க இவ்வளோ ஜென்மங்கள், கிட்டத்தட்ட 9 ஜென்மங்களாக அவங்க லைஃப்பில் ஒன்று சேராமலே பிரிஞ்சு வந்துட்டுருக்காங்க. இது அதுக்கு அடுத்துள்ள மறு ஜென்மம். இந்த திருப்பு கண்டிப்பாக ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க, எப்போது மாதிரி க்ளோஸ் ஆவாங்க, அவங்களுக்குள்ள அந்த லவ் ஃபீலுமே வரும். ஆனால் அந்த மாதிரி வந்தால் எல்லா திருப்பும் நடக்கிற மாதிரி தான் இந்த திருப்பும் நடக்கும். கண்டிப்பாக அதுக்கான ஸ்டார்டிங் எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜங்குக் டேயை தேடி வந்திருக்கணும், டேக்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கணும், இல்லை டே ஜங்குக்கே தேடி அவன் பிளேஸ்க்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அந்த கிங்டம்லேருந்து ஜங்குக்கோட கிங்டமுக்கு டே பண்ணது, அங்கேருந்து ஜங்குக்கு வந்து டே அட்டாக் பண்ணதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு அந்த மெஜிஷியன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எல்லா தடவையும் இப்படி தானே ஃபைட் பண்ணாங்க, ஃபைட் பண்ணி அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லவ் பண்ணி ஒருத்தர் ஃபுல் லவ்வோட இன்னொருத்தர்கிட்ட லவ்வை சொல்ல தானே இன்னொருத்தரோட ஹேண்ட்ஸால் டெத் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான மேஜிக்கை நீ கற்றுக்கோ, உன்னை நீ இன்னும் ஸ்ட்ராங்காக்கு,
ஏன்னா நீ ஒரு ஒமேகா தான். அதுக்கான பவர் உனக்கு இப்போ இல்லை. இன்னும் என்ன ஸ்ட்ராங்காக்க தவம் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், சுகா ஒரு பிளேஸில் போய் அப்படி தவம் பண்ணிட்டு இருந்தா, ஜேகப்புக்கு இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியாமல் அந்த மெஜிஷியன்ட்ட நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ளூ மூனா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த ரிவர் ஒன்றும் இப்போ இப்போ உள்ள ரிவர் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 லவ் பண்ண பர்சன்ஸ் பிரிய சொல்ல அவங்களோட தியரியால் ஏற்பட்ட ரிவர் தான் நீங்கள் இப்போ பாலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே அந்த ரிவர். அந்த கிங்டமுக்கு இந்த கிங்டமுக்கு எந்த ஒரு டச்சிங்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ரிவர் தான் காரணம். அந்த ரிவர் நார்மல் ரிவர் கிடையாதா? ஆமாம், அது நார்மல் ரிவர் கிடையாது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க லவ்வில், ஒருத்தரால் இன்னொருத்தர் டெத் ஆகிற மூமெண்ட்டில், ஒருத்தரே இன்னொருத்தர் தன்னோட பார்ட்னரையே தான் கில் பண்ணிட்டோங்கிற அந்த கில்ட்டியில் ஹோல் லவ், ஹோல் பெயின் அந்த மூமெண்ட்டில் டெத் ஆக சொல்ல, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ட்ரை பண்ணி அழுத அந்த மூமெண்ட்டில் அவங்களோட பவர் பயங்கரமாக அதிகரித்து இப்படி ஒரு ரிவராக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க டெத் ஆக சொல்ல அதே பிளேஸில் தான் அவங்களோட ஸ்வாடுமே இருந்துச்சு. அந்த ரிவருக்கு அடியில் தான் அந்த 2 பர்சன்ஸோட ஸ்வாடும் இருக்குது. இப்போ வரைக்கும் யாருமே அந்த ஸ்வாட் பக்கத்தில் போக முடியாது. யார் அந்த ஸ்வாடை எடுக்கிறாங்களோ அவங்க தான் டே ஜங்குக். அதாவது ஓல்டில் வாழ்ந்த அந்த பர்சன்ஸ், பாஸ்டில் வாழ்ந்த அந்த பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ எங்கிட்டே அந்த ரிவருக்குள்ளே போய் அந்த ஸ்வாடை எடுக்க முடியுமா? அவனை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்வாடே டேயை அவன் பக்கத்தில் கொண்டு வர வைக்கும். டேய் அவன் ஸ்வாடுக்கிட்ட அவனே போவான். அவனே அவன் ஸ்வாடை எடுக்கவும் செய்வான். ஆனால் அந்த டேயோட பார்ட்னர் தான் யாருன்னு தெரியல. டேயோட பார்ட்னர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? சுகா சொன்னது அந்த கிங்டமில் இருக்க ஏதோ ஒரு பர்சன் தான் சொன்னான். எங்களுக்குன்னு தெரியாது அது யாருன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். டேயை சேஃபாக பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. டேயை சேஃபாக பார்த்துக்கணும். இத்தனை இயர்ஸ், இத்தனை ஜென்மங்கள் அவங்க லவ் பண்ணியுமே அவங்க லவ் ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லா டைமுமே இதே மாதிரி தான் 2 கிங்டம்குள்ளேயும் ஃபைட் வரும். 2 கிங்டம்குள்ளே ஃபைட் வர சொல்ல இந்த கிங்டமோட பிரின்ஸாக இருக்கிற டே, கிம் டே, அந்த கிங்டமோட கிங்கு கூட ஃபைட் பண்ணுவார். எல்லா ட்ரிப்பும் ஃபைட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டில் லவ் வாரது நம்ம ஜங்குக்கு தான். ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு டைமில் லவ் ஃபீல் வரும். லவ்வும் பண்ணுவார். ஆனால் பட் அந்த லவ் அது ட்ரூங்கிறது தெரியாமலேயே டே கூட க்ளோஸாக இருப்பார். டேக்கு ஜங்குக்கு பார்த்த செகண்டே பிடிச்சிரும். ஏன்னா டேக்கு நல்லாவே தெரியும் அது தன்னோட மேடுன்ட்டு. அதனால ஜங்குக்கு சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு ஜென்மமும் கஷ்டப்பட்டார். ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் தன்னோட ட்ரூ லவ்வுக்காக ஜங்குக் கிட்ட ஃபைட் பண்ணார். தன்னோட லவ்வை சொல்லிடணுங்கிறதுக்காக டே 8 டைம் 8 முறை ஜங்குக்கிட்ட லவ்வை சொல்ல வந்தார். லவ்வை சொல்ல வர சொல்ல ஏதோ ஒரு மூமெண்ட்டில் ஜங்குக்கே டேயை கில் பண்ணுவான். அந்த மூமெண்ட் 8 ஜென்மங்களாக அப்படியே தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சிங்காக போன ஜென்மத்தில் அது டோட்டலாக சேஞ்சாக இருந்துச்சு. டேக்குள்ளே லவ்வே வரலை. ஆனால் அந்த லவ் மொத்தமும் ஜங்குக்குள்ளே வந்துச்சு. ஜங்குக் லவ் பண்ணார். டேயை தேடி போனார். டே கிட்ட தன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணார். டேக்குள்ளேயும் ஃபாஸ்ட்டில் உள்ள லவ் ரீகப் ஆச்சு. 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணாங்க. என்ன? ஆமாம், 8 ஜென்மங்களாக ஒன்று சேராதவங்க 9th ஜென்மத்தில் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களோட லவ்வை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லவும் செஞ்சாங்க. லவ்வை சொல்லியும் ப்ரோஜனம் இல்லாமல் 2 பீப்புள்ஸ்குள்ளே ஃபைட் ஆச்சு. ஃபைட்டில் டேயோட பீப்புள்ஸை சேவ் பண்ணதுக்கு ஜங்குக்குன்னு கூட திங்க் பண்ணாமல் ஜங்குக் கூட ஃபைட் பண்ணார். ஆனால் ஜங்குக்கு டேயை அட்டாக் பண்ணுறதுல திங்கிங்கே கிடையாது. டேயை ஒரு பிளேஸில் கட்டி போட்டு நம்ம அந்த டேயோட பீப்புள்ஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணார். பீப்புள்ஸை சேவ் பண்ண டேக்கு வேறு வழி தெரியாமல் தன்னைத்தானையே
ஜங்குக்கோட ஸ்வாடுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சாரு. அவங்களுக்குள்ள நடந்த ஒரு ஃபைட். அந்த ஃபைட்டில் ஜங்குக்கே ஃபுல் லவ்வில் ரொமான்டிக்காக லவ்வை சொல்லி லைஃப்பை மூவ் ஆனாக்க அந்த டயத்தில் ஜங்குக்கோட ஆன்ஸால் டேக் அட்டாக் நடந்துச்சு. ஆனால் ஜங்குக்கை கில் பண்ணதுக்கு முன்னாடி டெத் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜங்குக்கை நம்ம கில் பண்ணிடுவார். இந்த மூமெண்ட்டை டேயால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் பயங்கரமாக ஜங்குக்கை ஹக் பண்ணி கதறி அழுதுட்டும் தான் ஹான்ஸாலேயே அட்டாக் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஜங்குக் நோட் பண்ணி க்ரை பண்ண மூமெண்ட். அவங்களோட லவ், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த அந்த லவ், 2 பேருமே இந்த மாதிரி டெத் ஆக போகிற அந்த மூமெண்ட், இதை தாங்கிக்க முடியாமல் அவங்களோட பெயினை அந்த அளவுக்கு க்ரை பண்ணி அழுதாங்க. அவங்களோட தியரி தான் இப்படி ஒரு ரிவராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த லவ் எங்கள் 2 பேருக்குமே பிரேக் ஆகிருக்கலாம். இந்த சோல், இந்த பாடி அழிஞ்சிருக்கலாம். இந்த பாடிக்குள்ளே இருக்கிற எங்களோட சோல் திரும்பவும் எங்களோட லவ்வுக்காக இந்த பிளேஸ்க்கு வர வைக்கும். அப்போ கண்டிப்பாக நாங்கள் ஒன்று சேர்வோம். யாருமே எங்களை பிரிக்க முடியாது. எங்களை பிரிக்கணும்னு நினச்ச அந்த பர்சன்ட்டை நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பிளேஸில் டெத் ஆனாங்க. அப்போதுலேருந்தே யார் அந்த ஜங்குக்குங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேபிஸ் போட்டாக சொல்ல திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. கிங்டமில் எப்போது மாதிரி போத்தானா, ஜங்குக்கும் அவனோட கிங்டமில் போத்தானா. அவங்களோட மேட்ஸை அவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேட் போண்டால், மேட்ஸோட அந்த போண்டிங்கால் ஒருத்தர் பக்கத்தில் வர சொல்ல அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களோட சிம்பிள் அவங்கள காட்டி கொடுக்கும். யாராவது 1%, ஒரே 1% தன்னோட மேடு இவங்க தானுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இத்தனை ஜென்மம் லவ் பண்ண அந்த லவ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். லவ் பண்ணுவாங்க, ஆனால் மேரேஜ் பண்ணிப்பாங்களா, ஒன்றா லைஃப்பை என் பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. சுகா கிட்ட ஆல்ரெடி டேயோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொன்னாங்க. டேயோட பேரண்ட்ஸ்கிட்டே தான் இவ்வளோ இயர்ஸ் அந்த கிங்டமில் வாழ்ந்த அந்த பிரின்ஸ் கிம்டேங்கிறது தெரியும். அவனோட செஸ்ஸுக்கிட்ட அதுக்கான சிம்பிள் இருக்கும். ஒவ்வொரு ஜென்மத்திலும் இருந்த அந்த கிம்டேயோட செஸ்லேயும் இதே சிம்பிள் இருந்திருக்கும். அதை வச்சு தான் அந்த கிம்டே இந்த டயாங் தானுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால ஒரு 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 ஓல்டு ஒரு ஓல்டு புக்கு இருக்குது ப்ளூ மூனை பற்றி. அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி மொத்தமாக அதில் இருக்கும். அந்த ஸ்டோரியை ஜுகா ரீட் பண்ணிட்டான் புல்லுக்கு. அதான் டேக்கி ஜங்குக்கால் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு என்ன தேடி வந்திருக்கான். அந்த புக் இப்போ எங்கே இருக்கும்? சுகாவோட கிங்டமில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ சுகாவுக்கு ஹெல்ப் பண்ண பக்கத்தில் இருந்து சுகா பண்ணுற தவுத்தை யாரும் கெடுக்காதபடி பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மெஜிஷியன் அங்கேருந்து போனால் இப்போ நம்மகிட்ட தான் கிங்டமில் கிங்காக இப்போ இவர் தானே இருக்கார். அதான் நம்ம சுகா இல்லைல்ல, அதனால் கிங்கோட பிளேஸில் உட்காந்துருக்காரு. பிரின்ஸால் இல்லை, நாட்டி பாயாக உட்காந்துருந்துட்டு ஜிமின் எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜிமினாவுமே டேயோட மேடில், அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் ஹயாங்கோட ஒய்ஃப் ஆக போகிறேன்டா, என்ன போய் ஃப்ரூட்டை கட் பண்ண சொல்கிறியடாங்கிற மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா. ஹயாங் டேடு மாதிரி, அப்போ ஹயாங்கோட ஒய்ஃபு மாதிரி, என் மாமா இருந்தால் எனக்கு ஃபீட் தானே பண்ணி விடணும், ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற பேசுகிறாரு. என்னை பற்றி பேசுகிறது கேட்டு இருடா இரு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு ஃப்ரூட்டை ஃபீட் பண்ணி விட்டுட்டுருந்தா நம்ம ஜொங்குக்கூட அந்த பிளாக் பட்டர்ஃப்ளை தான் அது அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்துட்டு நாட்டித்தனமாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காருல்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்து பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஷாக்கில் அப்படி அந்த கிங்கோட பிளேஸில் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் படுத்து கிடந்து தான் ஃப்ரூட்டை சாப்பிடுவார். இப்படி சாப்பிட்டு இருந்தவர் பிரின்ஸுன்னு கட்டினதோட பயந்து போய் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டான். உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் பண்ணுற டைம், இங்கே என்ன பண்ணிடுறீங்க? என் ஹயாங்கில்ல, அப்போ நான் தான் கிங்கு, நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கிங்காக வேணா இருந்துட்டு போங்க, உங்களுக்கு ட்ரைனிங் டைமு, வாங்க சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் ஸ்வாடை எடுக்க சொல்லிட்டாங்களா, எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி வா, கிங்டம்மை யாராவது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளையை நோட் பண்ணிவிட்டு, எங்கே பாரு பிளாக்,
இந்த பிளேஸில் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன். நீ இங்கே இருந்து கிங்டமில் யார் யார் என்ன பண்ணுறாங்கிறத நோட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்மகிட்ட எழுந்து போனால் பிளாக் என்ன கேட்கவா செய்யும், நம்மகிட்டே ஃபாலோ பண்ணபடியே போகுது. இந்த மாதிரி போனால் பிளாக் நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி பிளாக்கை பிடிச்சி திட்டுனா, நீ மட்டும் என்ன ஹயங் சொல்கிறத கேட்கையாடா செய்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திட்டுறாரு. டேய் ஒன்றும் இல்லை டென்ஷன் ஆகிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டு நம்ம ஜிமினா பேசுகிறத கேட்டு காண்டில் கரெக்டாக சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து நிற்கவும், இப்போ நம்மகிட்ட இதை எவ்வளோ நேரம் சைல்டிஸ் என்ன மதி விளாண்டாரு, இப்போ சோல்ஜர்ஸ் முன்னாடி செம கெத்தாக வந்து நிற்கிறாரு. அண்டு ஸ்வாட் பயிற்சி பண்ணதுக்கு என்ன மாதிரி போருக்கு ட்ரெஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பீப்பிள்ஸ் அவ்வளோ வெறுமை நோட் பண்ணிவிட்டு அதாவது சோல்ஜர்ஸ் அவ்வளோ வெறுமை நோட் பண்ணிவிட்டு, டேய் நம்ம கிங்டமில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாரையுமே சேவ் பண்ணதுக்கு தான் ஒர்க். கிங்கையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க். அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம கிங்டம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஜங்குக்கு சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. ஜங்குக்கு பிடிச்சி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் பெரிய இவனா எந்த நேரமும் எல்லாரையும் ஃபைட் பண்ணுறான், அடிக்கிறான், கில் பண்ணுறான். டே ஜங்குக்கு நீ எங்கே இருந்தாலும் சரிடா, ஒன் டே நான் அவன் கூட ஃபைட் பண்ணுவேன், இந்த ஸ்வாடாலேயே உன் சேஸில் சொருக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாராம். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டால் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிலேயே சொருகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பேபி செம்ம கன்னில் இருக்க பொழுது நம்ம மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா அப்படியே அவரோட ஸ்வாட் எடுத்து வந்தால் இப்போ மீமின் எப்படி ஸ்வாட் பயிற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணால் அவ்வளோ நாட்டியம் விளாண்டாலுமே இந்த ஸ்வாட் பயிற்சி பண்ண சொல்ல அவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக போல்டாக ரொம்ப அழகாகவே ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. மீன் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு பிளாக்கு கிட்ட வந்துட்டு, பாரு பிளாக், நீ தான் என் கூடயே இருக்கிற, எந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணேன் பார்த்தல, இந்த ட்ரைனிங் போதுமா சொல்லு அந்த ஜங்குக்கை கில் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டான் ஒரிஜினல் ஜங்குக்கு தான் இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைக்கு சிக்னல் கொடுப்பாரா, அந்த பட்டர்ஃப்ளை வந்து இது பத்தாதுங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுது. இந்த மாதிரி நாக் பண்ணுறத பார்த்துட்டு என்ன பத்தாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஜிமின் பிளாக்குக்கு பத்தாதுனுங்க வா திரும்பவும் ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. டேயோட பாடியிலேருந்து அப்படியே சொட்டிங்க கீழே விழுது வாட்டர்ஸ். இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு கூட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிவிட்டு சொட்டிங்கோட கரெக்டாக பிளாக்குக்கிட்ட வந்து நின்றுட்டு, இப்போ சொல்லு பிளாக், இப்போ நான் ட்ரெயின் ஆகிட்டேன்ல, அந்த ஜங்குக்கு என் முன்னே வந்தோம்னா அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு ஹோல் பவர் என்கிட்ட இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ப்ரீத் பண்ணுற அளவுக்கு பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். டேயோட ஃபோர்ஹெட், ஐஸு, நோஸு, லிப்பு, சீக்ஸு, சின்னனுங்கிற மாதிரி ஃபுல்லாக சொட்டிங்க அப்படியே ட்ராப்ஸ் சொட்டாக கீழே விழுது. இதை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கிட்ட என்னெல்லாமோ ஆகுது. பேபி என்ன இந்த மாதிரி என் முன்னே வந்து உட்காந்துருக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை சொல்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுற மாதிரி பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ண வச்சா பத்தியா பிளாக் ஓகே சொல்லிவிட்டு, சரிடா ரொம்ப டைம் ஆகிடுச்சி வாரியா நம்ம ரிவர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. டே சுகாவுக்கு பற்றிலா அதான் கிங்டமில் இத்தனை பேர் இருக்காங்களாடா, ரிவரில் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே கிங்டமுக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு குட்டி ரிவர் உண்டு பிள்ளைக்கு இவங்க வேர்ல்டில் அந்த ரிவருக்கு போவோம், அங்கே போனால் தானே ஹயாங் திட்டு வரும், நம்ம எங்கே போகணுங்கிற மாதிரி அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜிமினாவை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே ரிவரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பேபி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கத நம்ம ஜங்குக் பேபி நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேஜிக் பட்டர்ஃப்ளை முழுக்க பேபி என்ன அழகாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கு, இப்போ நான் பக்கத்தில் இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்விம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸ்க்கு இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி கரெக்டாக அதே பிளேஸில் என்ட்ராகிறாரு. அதாவது நம்ம ஜிமினாவுக்கு தெரியாதபடி ஒரு ட்ரீக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கிறாரு. மறைஞ்சு நின்று நம்ம வீமின் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரோ அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கோட கிங்டமை காட்டினோம். ஜங்குக்கோட கிங்டமில் ஜங்குக்கோட அங்கிளோட ரூமை காட்டினோம். ஒரு வேர்வொல்ஃபுக்கு நிறைய பவர் கொடுத்துட்டு அட்டாக் பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, அந்த வேர்வொல்ஃபுக்கு இப்போ ஃபுல் பவருமே கிடச்சிருக்கும். இந்த பவர் உனக்கு நிறையாவே நான் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் அவன் இருப்பான், அவனை நல்லா நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி டேயோட லுக்கை காட்டுறான். இவனை நீ கில் பண்ணணுங்கிற மாதிரி
டேய் அட்டாக் பண்ணிருக்கு. அந்த வேர்வொல்ஃபை அவனோட கிங்டம்ல இருந்து டேயோட கிங்டமுக்கு மூவ் ஆன் பண்ணி விட்றான். இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டான். அது கரெக்டாக டேயோட கிங்டமுக்குள்ளே என்ட்ரு ஆக்கி டேய் எங்கே இருக்குங்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்தா நம்ம டே வந்து ரிவரில் தானே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. அந்த ரிவருக்கு தான் இப்போ கரெக்டாக வருது. இந்த மாதிரி கரெக்டாக வர இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு வந்து அதே பிளேஸில் தானே இருந்து நம்ம டேயை நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த பிளேஸில் வேறு ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி இருக்கிறது நம்ம ஜொங்குக்கு ஃபீல் பண்ணோம். ரிவருக்குள்ளே இருக்கிற டே கிட்ட ஜம்ப் பண்ணி டேயை ரிவருக்குள்ளேருந்து புஷ் பண்ணி தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசினோம். ஜிமினா செம ஷாக்கானா வெளியே வந்து விழுற நம்ம டேயுமே செம ஷாக் ஆகி அவரோட வேர்வொல்ஃபுக்கு சேஞ்ச் ஆகி அந்த வேர்வொல்ஃப் கூட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் டே மட்டும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட் இருக்கும். நம்ம டே ஒயிட் கலர் வேர்வொல்ஃப்னா அந்த வேர்வொல்ஃப் பிளாக் கலர் வேர்வொல்ஃப். அப்போ இது வந்து ஆல்ஃபா வேர்வொல்ஃபுங்கிறது நம்ம ஜிமினாவுக்கு தெரிஞ்சு டேயால் ஃபைட் பண்ண முடியாதுன்னு ஜிமினாவுமே வேர்வொல்ஃபாக சேஞ்ச் ஆகி டே கூட சப்போர்ட்டிவாக ஃபைட் பண்ணுறாரு. இப்படி ஃபைட் பண்ணால் நம்ம ஜிமினாவெல்லாம் 2-3 பவரை கொடுத்து ஜிமினாவெல்லாம் தூக்கி வீசுகிறோம். ஜிமினா அப்படியே மயங்கினப்படி போய் கீழே விழுந்தோம். இப்போ நம்ம டே தான் செம்ம காண்டாகி அவரோட பவரை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாரு. ஒயிட் கலரில் இருக்கிற அந்த வேர்வொல்ஃப் இன்னும் கொஞ்சம் பெரிய வேர்வொல்ஃபாக மாறுது. இப்படி மாறி அந்த வேர்வொல்ஃப் கூட நம்மகிட்டே ஃபைட் பண்ணோம். அந்த வேர்வொல்ஃப் ஏற்கனவே நார்மல் வேர்வொல்ஃப் கிடையாது. நிறைய டார்க் எனர்ஜி இருக்கிறதுனால அதோட ஹோல் பவரை வச்சு நம்மகிட்டயே பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்போவே இந்த பிளேஸில் போய் நம்ம டேயை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு என்ன செய்வார்னா டேயை சேவ் பண்ண வேண்டாம். அந்த வேர்வொல்ஃபை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம டே அங்கேருந்து அந்த வேர்வொல்ஃபாக இருக்கிறவரும் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. வேர்வொல்ஃபாக இருக்கிற நம்ம டே அங்கேருந்து ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பிளாக் வேர்வொல்ஃபுமே நம்ம டேயை ஃபாலோ பண்ணுது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ஜிமினா கூட இருக்க சொல்ல ஜிமினாவை எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம டே வந்து வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகுவார். இந்த மாதிரி ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம டேயை திரும்பவும் வந்து அதை அட்டாக் பண்ண சொல்ல டேயோட ஹிப்புக்கிட்ட அதோட நகம் அந்த நைல்ஸ் பட்டு அப்படியே கிழிச்சு பிளட் வருது. இந்த மாதிரி பிளட் வந்தால் நம்ம டேய்க்கு ரொம்ப பெயின் ஆகுது. பெயின் ஆனால் எங்கே அட்டாக் பண்ணுற மூமெண்ட் எங்கே நம்ம டேயோட ஹிப்புக்கிட்ட பிளட்டு லாஸ் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு செம்ம பெயின் ஆகுது. ஏன்னா அவரோட மேடில் அந்த பிளேஸில் இருக்குது. அதனால் பெயின் ஆகி கரெக்டாக நம்ம டே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம ஜங்குக் அவரோட வேம்பயர் லுக்குக்கு வேர்வொல்ஃப் லுக்குக்கு சேஞ்ச் ஆகுறாரு. சேஞ்ச் ஆகி டே கிட்ட வேகமாக வந்தோம். அந்த வேர்வொல்ஃப் அப்படியே நம்ம டேயை அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வரவும் நம்ம ஜங்குக் டக்குன்னு அந்த வேர்வொல்ஃபை மூவ் ஆன் பண்ணி அந்த பர்சன்ட் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுது. 2 வேர்வொல்ஃபுக்குள்ளே மறுபடியும் ஃபைட் ஆகுது. இப்படி ஃபைட் ஆனால் அந்த வேர்வொல்ஃப் நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தால் ஜங்குக் அவரோட ஒரிஜினல் லுக்கை அப்படியே ஒரு ஃபார்ம் எடுத்து காட்டுறாரு. இப்படி காட்டுனா நம்ம ஜங்குக் நார்மல் வேர்வொல்ஃப் தானே, அதுக்கு மேலே பயங்கரமாக ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு வேர்வொல்ஃபோட லுக்கு வருது. அந்த லுக்கை பார்த்த அந்த வேர்வொல்ஃப் பயந்து அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி போக பார்க்குமா. ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது. டேயை அட்டாக் பண்ணிட்டுல அதனால நம்ம ஜங்குக்கு அவரோட பவரை வச்சு அந்த வேர்வொல்ஃபை கில் பண்ணிடுவார். இப்படி கில் பண்ணால் இப்படி ஃபுல்லாக அடிபட்டு ஹிப்பில் பிளட்டோடு இருக்கிற நம்ம டே இன்னொரு வேர்வொல்ஃப் வந்து நம்ம டே சேவ் பண்ணதில்ல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜங்குக் கில் பண்ணிவிட்டு டே கிட்ட வர்றதுக்குள்ளே டே மயங்கியிருப்பார். டே மயங்கி வேர்வொல்ஃப் லுக்கில் இருந்த நம்ம டே நார்மல் டேயாக சேஞ்ச் ஆகிருப்பார். டே பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஜங்குக் வேர்வொல்ஃப் லுக்கில் இருந்து மூவ் ஆன் ஆகி நார்மல் ஜங்குக்கை சேஞ்ச் ஆகி வேகமாக வந்து நம்ம டே தூக்குறாரு. டே உனக்கு என்னாச்சு? ஐயோ பிளட் ஹிப்பில் எந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவரோட ஹோல் பவரையும் எடுத்து டேயோட ஹிப்பில் அடிப்படாத அளவுக்கு அந்த பவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்படி அட்டாக் பண்ணியிருக்க பிளேஸ் அட்டாக் பண்ணாதபடி சேஞ்ச் பண்ணிவிட்டு டே அப்படியே பிராடஸ்டர்லேயே தூக்கிட்டு வராரு ஜிமினாக்கிட்ட. ஜிமினாவே மயங்கின அடுத்த செகண்டே நார்மல் ஜிமினாவாக மாறியிருப்பார் வேர்வொல்ஃப்லேருந்து. ஜிமினா பக்கத்தில் கரெக்டாக கொண்டு வந்து டேயை படுக்க வச்சுட்டு டேயும் ஜிமினாவும் எப்போ ஐயை ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அதே பிளேஸில் இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் ஜிமினா தான் ஃபஸ்ட்டு ஐயை ஓப்பன் பண்ணி எழுந்து உட்காந்தா பக்கத்துலேயே டே மயங்கியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேங் உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி டே அப்படியே
எந்திக்க வைக்கிறதுக்கு உழுக்குறாரு. இந்த மாதிரி உழுக்குனா ஜிமினா எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் டக்குன்னு மறைஞ்சபடி ஒரு பிளேஸில் நிற்கிறாரு. மறைஞ்சபடியே நம்ம டேயை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜிமினா வந்து அந்த பிளேஸில் அப்படி எழுந்து நம்ம டேயை இந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு அவரோட கிங்டமுக்கு. இந்த மாதிரி டே அவரோட கிங்டமுக்கு தூக்கிட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளையை நம்ம டேயை ஃபாலோ பண்ண விடுறாரு. பட்டர்ஃப்ளை இப்போ நேராக கிங்டமுக்குள்ள என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானோம். இப்போ பெட்டில் நம்ம டே பட்டிருந்தா அங்கே நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற பர்சன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஜஸ்ட் அவர் டயர்டில் தான் வாங்கியிருக்காரு. இந்த மெடிசன் கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஏதோ மெடிசன் மாதிரி கொடுக்குறாங்க. அதேமாரி டேக்கு நம்ம ஜிமினா கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம டே அப்படியே மெடிசன் சாப்பிட்டா அடுத்த செகண்டே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜிமின் ஹிப்பு ரொம்ப வலிக்குது, பிளட் வருது அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. அந்த மாதிரி கத்துனா டேய் உன் ஹிப்பில் எதுவுமே ஆகலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால் ஹிப்பில் எதுவுமே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி டே டச் பண்ணி பார்த்தா அப்போ அவருக்கு நல்லா ஃபீல் ஆயிருக்கும்ல ஹிப்பிட்ட அடிபட்டு பிளட் வந்தது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி